ம். ஹாய். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சம் என்னன்னா, கன்காட்டினேட் அரே. ம். லைக் பிஃபோர் நம்ம ப்ராப்ளம் போறதுக்கு முன்னாடி, ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும் நான் சொல்றேன். சூப்பர் ப்ரோ. இப்பதான் ஸ்டார்டிங் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நோ ப்ராப்ளம். லாஸ்ட்டு ஒரே ஒரு வீடியோ மட்டும் போட்டிருந்தேன். ஸோ அதில் ஒரு 4 ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு அது தேவைன்னா அதை போய் பார்த்துக்கலாம் நீங்கள். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம். இப்போ என்னன்னா, ஐடியா என்னன்னா, இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஓகேவா? மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா, சொல்யூஷனுக்கு டைரக்ட்டா போகணும்னு நினைப்போம். ஆனா என்ன பண்ணணும்னு தெரியாது மோஸ்ட்லி எல்லாருக்கும். ஓகேவா? ஒரு ப்ராப்ளம் இருக்கு. தென் ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஓகே. ஸோ மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ண ட்ரை பண்ணுவோம்னா, ரேண்டமா ஏதாவது தாட் இருக்கும். எங்க நம்ம ஆ நம்ம முன்னாடி சால்வ் பண்ண ஐடியா வச்சு சால்வ் பண்ணலாமான்னு ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அது வந்து மோஸ்ட் ஆஃப் தி கேஸ்ல சவுண்ட் லோவா இருக்கு. ஓகே. சவுண்ட் ஹையா தான் நான் வச்சிருக்கேன். இப்போ சவுண்ட் ஓகேவா? ஓகே தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து சொல்யூஷன் போக மல்டிபிள் வே இருக்கு. ஸோ மல்டிபிள் வேஸ் இருக்கு. ஓகேவா? பட் நம்மளுக்கு எது ஆப்டிமல் வே அப்படின்னு தெரியாது. ஸோ சம்டைம்ஸ் இந்த வே வந்து பிளாக்கா இருக்கலாம். இந்த சொல்யூஷனுக்கு ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம ஒரு வே வந்து இப்போ லேர்ன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வேனா இம்ப்ளிமென்டேஷன்ஸ். ஓகேவா? இப்போ இம்ப்ளிமென்டேஷன்னு ஒரு வே லேர்ன் பண்ண போறோம். நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க இந்த வே லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு 80% ஆஃப் ப்ராப்ளம் வந்து உங்களால சால்வ் பண்ண முடியும். பட் ஆப்டிமலா இருக்குமான்னு கேட்டா டவுட்டு தான். ஸோ உங்களால 80% ஆஃப் ப்ராப்ளம் கண்டிப்பா சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, ட்ரை டூ லேர்ன் இம்ப்ளிமென்டேஷன். ஹவ் டூ இம்ப்ளிமெண்ட் திங்ஸ். நீங்க ஒரு லாஜிக் யோசிக்கிறீங்க. அத எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து கத்துக்கணும். ஸோ இதான் நம்ம பில்ட் பண்ண ட்ரை பண்றோம் இந்த ஏர்லியர் செஷன்ல. ஒன்ஸ் நீங்க இம்ப்ளிமென்டேஷன்ல குட்ன்னு ஆயிட்டீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஒவ்வொரு அல்காரிதம்ஸா லேர்ன் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஒருவே வருது இம்ப்ளிமென்டேஷன்னு. நெக்ஸ்ட்டு ஒரு அல்காரிதம் படிக்கும்போது இப்போ 2 பாயிண்டர்ஸ்னு அல்காரிதம் படிக்கிறேன். இன்னொரு வே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறீங்கன்னா, அந்த ப்ராப்ளம்க்கு அந்த வே வந்து கரெக்ட்டா இருக்குமா இல்லையா? ஐடென்டிஃபை பண்ணா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன சால்வ் பண்ண போறோம்னா, இன்னைக்கு வந்து கன்காட்டினேஷன் ஆஃப் அரே. கிவன் அன் இன்டிஜர் array nums of length n, you want to increase an array ans of length 2n where ans of I is equal to nums of I and ans of I plus n is equal to nums of I. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரே குடுத்துருக்காங்க. ஏன் நம்ஸ்ன்னு. நம்ம வந்து ஒரு அரே கிரியேட் பண்ண சொல்றாங்க ஏஎன்எஸ்ன்னு. அந்த அரே சைஸ் என்னன்னா 2n இருக்கணும். ஸோ அந்த அரேக்கு வேல்யூ என்னன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஏஎன்எஸ் ஆஃப் I இண்டெக்ஸ் வந்து நம்ஸ் ஆஃப் I இருக்கும்.
ஏஎன்எஸ் ஆஃப் ஐ பிளஸ் என் இண்டெக்ஸ்ல நம்ஸ் ஆஃப் என் ஐ பிளஸ் என் இண்டெக்ஸ்ல நம்ஸ் ஆஃப் ஐ இருக்கும். ஸோ அவங்க ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அத ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணா போதும். நம்ம லாஸ்ட் இதுல பண்ணது தான். ரெட் த கொஸ்டின் அண்ட் தென் பில்ட் த லாஜிக். ஸோ இம்ப்ளிமெண்ட் தி லாஜிக். ஓகே. இதான் நம்ம இந்த ஸ்டெப்ஸு. ஸோ நம்ம இந்த ஸ்டெப்ப ஃபாலோ பண்ணா மோஸ்ட்லி நம்ம சால்வ் பண்ணிரலாம். ஓகே. இந்த ப்ராப்ளம்ஸ்லாம். ம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ம். டேப கனெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். கனெக்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ப்ராப்பர்லி ஓகே. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மட்ட வந்து ஒரு அரே இருக்கு. லைக் 1 டூ 1 அரே இருக்கு. நம்மள்ட்ட வந்து ஒரு அரே இருக்கு. 1, 2, 1 ஓகேவா? இப்போ வந்து நம்ம இன்னும் அரே கிரியேட் பண்ணணும். 6 2 இன்ட்டு அரேல. அதில ஒவ்வொரு இண்டெக்ஸையும் நம்ம என்ன ஃபில் பண்றோம்னு இருக்கு. ஓகேவா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ith இண்டெக்ஸ்ல நம்ஸ் ஆஃப் ஐயும், i பிளஸ் nth இண்டெக்ஸ்லயும் நம்ஸ் ஆஃப் ஐன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ 0ன்னு வச்சுக்கோங்க. 0 தான் i இப்போ. இப்போ 0த் இண்டெக்ஸ்ல அந்த 1 ஃபில் பண்ண சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 0 பிளஸ் n. n வந்து இங்க 3. இந்த 3 இண்டெக்ஸ்லயும் அவங்க என்ன ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, 1 ஃபில் அப் பண்ண சொல்லியிருக்காங்க. லைக் இப்போ 2 எடுத்துக்கிட்டேன்னா, நான் 1 இண்டெக்ஸ்லயும் 2 ஃபில் பண்ணுவேன். 1 பிளஸ் 3 இண்டெக்ஸ்ன்னா 4. அங்கேயும் நான் 2 ஃபில் பண்ணுவேன். அதே மாரி 1 எடுத்துக்கிட்டேன்னா, நான் செகண்ட் இண்டெக்ஸ்லயும் 1 ஃபில் பண்ணுவேன். 2 பிளஸ் 3 5த் இண்டெக்ஸ்லயும் நான் 1 ஃபில் பண்ணுவேன். ஸோ இதான் நம்ம ஃபைனல் அவுட்புட். ஸோ நீங்க இப்ப விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ அவங்க என்னாச்சும் கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் விசுவலைஸ் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணுங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல ஈஸியா இருக்கும் விசுவலைஸ் பண்ண. நீங்க போக போக டிஃபரெண்ட் அல்காரிதம் படிக்கவும் நெறைய இது விசுவலைஸ் பண்ணா, ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு நேரோ டவுன் ஆகி முடியும். ஓகே. ஸோ அவங்க சொல்லியிருக்கிறத நம்ம அப்படியே டேரக்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். லைக் n அரே சைஸ் இருக்கு நம்மட்ட. தென் ஏஎன்எஸ்ன்னு ஒரு அரே கிரியேட் பண்ணிக்க சொல்றாங்க அவங்க. அது வந்து 2 இன்ட்டு n சைஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் நம்ம ஏஎன்எஸ் அரே ஃபில் பண்ணணும். அவங்க என்ன ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க நம்மகிட்ட. என்ட்ட ஏஎன்எஸ் ஆஃப் ஐயும், நம்ஸ் ஆஃப் ஐன்னு சொல்லிட்டாங்க. ஏஎன்எஸ் ஆஃப் ஐ பிளஸ் என்னும் என்ட்ட நம்ஸ் ஆஃப் ஐன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க டேட்டா என்ன சொன்னாங்களோ நம்ம அப்படியே கோடா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இதான் நம்ம என்ன லாஜிக் திங்க் பண்றோமோ அத கோடா கன்வெர்ட் பண்றதுன்னு சொல்றோம். எல்லாருக்கும் அண்டர்ஸ்டூட் ஆகுதா? சிம்பிள் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா தான் பண்ணியிருக்கோம். உங்களால விசுவலைஸ் பண்ணி பார்க்க முடிஞ்சா இன்னும் குட். ஓகே. நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ம். அண்டர்ஸ்டாண்ட் ஆனா +1 சாட்ல போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாம். ஓகே. ம். ஓகே. Let's see this problem. Please solve touch national flag short colors. ஏன் நம்ம ஒன் பை ஒன்னா போறோம். ஓகே. நான் இத வந்து
ஆ ஒரு 30 ப்ராப்ளம்ஸ் இங்க வச்சிருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஷார்ட் கலர்ஸ் 0, 1, 2 இருக்கும் சார்ட் பண்றேன் இந்த ப்ராப்ளம் நான். லைக் யூ கேன் சால்வ் ஓகே. ஃபர்ஸ்ட்டு வி ட்ரை டூ பில்ட் தி பேசிக்ஸ் ஓகே. நீங்க பேசிக்ஸ பில்ட் பண்ணாலே உங்களுக்கு போக, போக ஈஸியா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க அத ஸ்கிப் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நெறைய இது ஒரு ஸ்டெப்ப ஸ்கிப் பண்ணிட்டு போற மாரி இருக்கும். ஸோ வி கேன் சால்வ் லேட்டர் ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா? லைக் மிஸ்ஸிங் நம்பர். ஃபர்ஸ்ட்டு லாஜிக் எப்படி ப்ரோ ஃபைண்ட் பண்றது? ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட்டு ட்ரை டூ அண்டர்ஸ்டாண்ட் தி கொஸ்டின். லாஜிக் ஃபைண்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. அத எப்படி சால்வ் பண்ணலாம்னு நீங்க யோசிங்க. ஓகே. லாஜிக் ஃபைண்ட் பண்றதுக்கு. லைக் நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்னா, அவங்க ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டாவே சொல்லிட்டாங்க என்ன பண்ணணும்னு. ஓகேவா? அத நம்ம லாஜிக்கா யோசிக்கிறோம். பே பேட்டர்ன் வைஸ்னா எப்படி ப்ரோ? பேட்டர்ன் பேட்டர்ன் வைஸ்ன்னு இல்ல. லைக் நீங்க பேட்டர்ன் யோசிக்காதீங்க. நீங்க அது எப்படின்னா, இப்ப நான் இம்ப்ளிமென்டேஷன் பண்றது ஒரு பேட்டர்ன்னு வச்சுக்கோங்க. உங்க வேர்ட்ல சொல்லணும்னா. பேட்டர்ன்னு வச்சுக்காதீங்க. நெறைய வேன்னு வச்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி. ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண நெறைய வே இருக்கும். இம்ப்ளிமென்டேஷன் ஒன் ஆஃப் தி வே. ஸோ, ஆ லைக் இப்ப நம்ம இம்ப்ளிமென்டேஷன் படிச்சுட்டு இருக்கோம். ஃபியூச்சர்ல வந்து நெறைய அல்காரிதம்ஸ்லாம் படிப்போம். அது நெறையவே உங்களுக்கு ஓப்பன் பண்ணும். ஓகேவா? ஸோ, ஃபர்ஸ்ட் நான் நீங்க கேட்ட லாஜிக் லாஜிக் எப்படி பில்ட் பண்றதுன்னா, எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்றதுன்னு நீங்க யோசிங்க. கோட் செகண்டரி தான். எப்படி மேனுவலா நம்ம சால்வ் பண்றது? இப்படி பண்ணா சால்வ் ஆகும். லைக் இப்ப இவங்க சொல்லியிருக்காங்க. நம்ஸ் ஆஃப் iல ஏஎன்எஸ் ஆஃப் iல நம்ஸ் ஆஃப் ஐ ஃபில் பண்ணாலும், ஏஎன்எஸ் ஆஃப் i+1ல நம்ஸ் ஆஃப் ஐ ஃபில் பண்ணாலும் நமக்கு ஓகே ஆயிருங்க. அதான் லாஜிக்ங்க ஓகேவா? அத அப்பயாம கோடா கன்வெர்ட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. அப்புறம் லாஜிக் பில்ட் பண்ணுங்க. அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. பேட்டர்ன் அந்த வேர்ட நீங்க லீவ் பண்ணிருங்க. ஓகே. நம்ம அத ஏன் எல்லாரும் சொல்றாங்கன்னா, லைக் இப்ப நம்ம நெறைய அல்காரிதம் படிக்கிறோம்னா, அந்த அல்காரிதம் மேட்ச் ஆகாதனால பேட்டர்ன் சொல்றாங்க. ஸோ தட்ஸ் நாட் மேட்டர் கன்சர்ன் ரைட் நவ். ஓகே. ம். ஓகே. இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க நம்ம ரீட் பண்ணலாம். ப்ளீஸ் கோ வித் பேட்டர்ன் வைஸ். மோஸ்ட்லி நம்ம அப்படிதான் போவோம். ஒவ்வொரு அல்காரிதமா நம்ம படிச்சுட்டு போற மாரி தான் இருக்கும். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க ரீட் பண்ணுங்க. Given an array nums contains n distinct numbers in a range 0 to n. Return the only number in the range that is missing from the array. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு அரே நம்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? நம்ஸ்ன்னு ஒரு அரே இருக்கு. ஓகே. அதுல வந்து n டிஸ்டிங்க்ட் நம்பர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. n டிஸ்டிங்க்ட் நம்பர் இருக்கும். வேல்யூ வந்து 0 to n க்குள்ள இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகும். இப்ப நான் 0 to nன்னா, இப்போ n வேல்யூ வந்து 3ன்னு வச்சுக்கோங்க. n வேல்யூ 3ன்னா, எனக்கு 0, 1, 2, 3 4 வேல்யூஸ் இருக்கும். ஆனா, அவங்க 3 வேல்யூஸ் மட்டும் தான் குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா, ஆ 3, 0, 1 தான் குடுத்துருக்காங்க. ஸோ, ஏதோ ஒரு வேல்யூ வந்து மிஸ் ஆயிருக்கும். அத நம்ம கண்டுபிடிக்கணும். அதான் இங்க கொஸ்டின். n அரே குடுத்துருவாங்க. அது n சைஸ்ல இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 இருக்கு. 3 சைஸ்ல இருக்கு. அதுல வந்து 0 டூ n 0 டூ 3க்குள்ள ஒரே ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகுது. மத்த எல்லா நம்பரும் பிரசென்ட் ஆயிருக்கு. அந்த ஒரு நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ லாஜிக் பில்ட் பண்ணணும்னு சொன்னேன் கரெக்ட்டா? நம்ம கொஸ்டின பிரேக் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு கொண்டு வந்துட்டோம். n நம்பர்ஸ் இருக்கு. அதுல 0 டூ n வரைக்கும் இருக்கும். அதுல ஒரு நம்பர் மிஸ் ஆகுது. ப்ராப்ளம் என்னன்னு நான் பிரேக் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு எப்படி லாஜிக் பில்ட் சொல்லலாம்? இதுக்கு லாஜிக் என்ன பண்ணலாம் சொல்லுங்க? எனிஒன்? யூஸ் மேக்ஸ் ஃபார்முலா. ஓகே. மேக்ஸ் ஃபார்முலா விட்டுறலாம். மேக்ஸ் ஃபார்முலா இஸ் ஒன் ஆஃப் தி வே. அத நம்ம சால்வ் பண்ணலாம் லாஸ்ட்டா. கொஞ்சம் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா எப்படி பண்ணலாம்னு சொல்லுங்க. மேத்ஸ் ஃபார்முலா நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஓகே. எனக்கு ஒன்லி ஒரு லாங்குவேஜ் மட்டும் தான் தெரியுது. எனக்கு ஃபார்முலாவே தெரியாது ரைட்.
அப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம்? என்ட்ட அரே இருக்கு. அதுல ஒரே ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகுது. ஸோ எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதுக்கு மெனி சொல்யூஷன் இருக்கலாம். நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட்டே டயகிராம் டிரா பண்ணும்போது சொன்னேன். ஒரு ப்ராப்ளம்க்கு மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கலாம். மெனி வேஸ் இருக்கலாம். நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரெய்ட்டா இம்ப்ளிமென்டேஷன் தான் பண்ண போறோம். நான் ஒரு சொல்யூஷன் சொல்றேன் கேளுங்க. லைக் இப்போ என்ட்ட வந்து ம் 3, 0, 1 ஓகேவா? இதான் இன்புட் அரே. நான் இப்ப என்ன N3னால என்னென்ன வேல்யூ இருக்குன்னா 0, 1, 2, 3 இந்த 4 வேல்யூ இருக்கும். ஓகேவா? ஓகே. தட்ஸ் ஒன் ஆஃப் தி வே. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த 4 வேல்யூ இருக்கு. நான் என்ன செக் பண்ண போறேன்னா, இந்த ஒவ்வொரு நம்பரும் ஆ இந்த அரேல பிரசென்ட் ஆயிருக்கா? இல்லையான்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் 0 இருக்கான்னு பார்க்கிறேன். 0 இந்த அரேல இருக்கு. அப்ப 0 கிடையாது. நெக்ஸ்ட் 1 இந்த அரேல இருக்கான்னு செக் பண்றேன். 1 வந்து இருக்கு. இப்போ 1ம் கிடையாது. நெக்ஸ்ட் 2 இருக்கான்னு பார்க்கிறேன். 2 வந்து மிஸ் ஆகுது. இப்போ 2 தான் நம்மளோட ஆன்ஸர். நீங்க சொன்ன 2 இதுவும் இருக்காகும். லைக் மேக்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபிளாக் வச்சும் நீங்க சொல்ற மாரி போலாம். லைக் ஒவ்வொன்னா நான் ஃபிளாக் பண்ணிட்டே போயிருவேன். நம்ம 2 சொல்யூஷன் போடலாம். ஓகே. இந்த சொல்யூஷன் புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? லைக் நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். நம்பர் வந்து அந்த அரேல இருக்கான்னு பார்க்கிறேன். அது மாரி நான் எல்லா நம்பருக்கும் நான் செக் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண இத போடுறேன். நெக்ஸ்ட் நீங்க செல்வம் சொன்ன நம்ம சொல்யூஷன போடலாம். ஓகே. லைக் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட்டு 0 டூ n வரைக்கும் இருக்க எல்லா நம்பரையும் ரைட். அந்த நம்பர் வந்து இருக்கா? இல்லையான்னு நான் செக் பண்றேன். ஓகே. லைக் நான் இந்த அரேல இருக்கா? இல்லையான்னு செக் பண்ணணும். ஓகே. எனக்கு எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது. ஸோ நான் ஒவ்வொரு நம்பரா போய் அரேல செக் பண்றேன். நம்ஸ் ஆஃப் j இஸ் ஈக்குவல் டூ வேல்யூ ஐயான்னு. இருந்துச்சுன்னா எனக்கு அந்த வேல்யூ ஃபவுண்ட் ஆயிடுச்சுன்னு வந்துரும். பிரேக் பண்ணிடலாம் நம்ம அரேய. சப்போஸ் இட் ஃபால்ஸ் அதாவது நாட் ஃபவுண்டா இருந்துச்சுன்னா, நமக்கு அதான் ஆன்ஸர் ரைட்டு. ஸோ நம்ம இனிஷியலா ஆன்ஸர் ஒரு லைன்ல வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டூ I பிரேக். ஓகேவா? ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிடலாம். நான் சொன்ன லாஜிக்லாம் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். நான் ஜஸ்ட் இந்த அரே வந்து இப்போ N3ன்னு வச்சுக்கிட்டா 0, 1, 2, 3 ஓகேவா? இது வந்து அரேல இருக்க வேல்யூஸ் தான் இருக்கும். இப்போ 3, 0, 1 இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் 0 வந்து இந்த அரேல இருக்கான்னு பார்க்குறேன். இருக்கு. நெக்ஸ்ட் 1 வந்து இந்த அரேல இருக்கான்னு பார்க்குறேன். 1ம் இருக்கு. நெக்ஸ்ட் 2 செக் பண்றேன். 2 வந்து இந்த அரேல இல்ல. ஸோ 2 வந்து நாட் ஃபவுண்டுன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ நாட் ஃபவுண்டுன்னு இருந்துச்சுன்னா, நான் அதான் ஆன்ஸரா வச்சுட்டு பிரேக் பண்ணிட்டு ஃபைனலா ஆன்ஸர் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு. யாருக்காவது சொல்யூஷன் வேணும்னா என் ப்ரொஃபைல்ல இருக்கும். நான் ப்ரொஃபைல்ல வேணா கமெண்ட்ல போடுறேன். ப்ரொஃபைல்ல இருந்து எடுத்துக்கோங்க சொல்யூஷன்ஸ். ஓகே. இப்போ இது வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா திங்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது வந்து நாட் ஆப்டிமல் வே. நான் n ஸ்கொயர்ல போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. செல்வம் வந்து ஒரு வே சொன்னாங்க. நான் ஃபிளாக் மாரி வச்சுட்டு பண்ணலாம். லைக் அது எப்படின்னா, லைக் இப்போ வந்து நான் ஒரு அரே வச்சுக்குவேன். ஓகே. அரேல வந்து இனிஷியலா எல்லாமே ஃபால்ஸ்ன்னு இருக்கு. ஓகேவா? நம்ம இன்புட் அரே என்னன்னா 3, 0, 1. நான் அரே சைஸ் ஏன் 4 வச்சிருக்கேன்னா, நமக்கு 0, 2, 3 வந்து 4 எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ 4 வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நான் 3ய பார்த்த உடனே 3 இண்டெக்ஸ வந்து நான் என்னவா மாத்திருவேன்னா, ட்ரூவா மாத்திருவேன்.
0 பார்த்தோனே 0த் இண்டெக்ஸ வந்து நான் ட்ரூவா மாத்திருவேன். 1 பார்த்தோனே 1 இண்டெக்ஸ் வந்து ட்ரூவா மாத்திருவேன். நமக்கு எது மட்டும் ஃபால்ஸா இருக்குன்னா, செகண்ட் இண்டெக்ஸ் தான். ஸோ அதான் சொல்யூஷன். இது ஒன் ஆஃப் தி சொல்யூஷன். ஓகே. நம்ம ஒரு ப்ராப்ளம்க்கு மெனி வேஸ் இருக்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா ஒரு சொல்யூஷன் போட்டேன். அது n ஸ்கொயர். இது வந்து n. ஓகே. நம்ம நம்ம இத வேணா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். லைக் சொல்யூஷன் கமெண்ட் பண்ணிருக்கேன். லைக் தென் ஒரு அரே வச்சுக்கலாம். திஸ் நான் எந்த வேல்யூயும் ஃபில் பண்ணலன்னா, இனிஷியலா டிஃபால்ட்டா ஃபால்ஸ்ன்னு ஃபில் ஆயிருக்கும். ஸோ இட்ஸ் ஈக்குவல் டூ அரே டாட் ஃபில் ஃபால்ஸ். இந்த ஸ்டெப் தேவையில்ல. நான் சும்மா சொல்றேன். லைக் இனிஷியலா எல்லாமே ஃபால்ஸ்ன்னு ஃபில் ஆயிருக்கும். தென் இப்ப என்ன பண்ணுவேன்னா, நம்ஸ் ஆஃப் 5ல ஒரு வேல்யூ இருக்கும். ஒரு இண்டெக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு வேல்யூ வருது. ஸோ அந்த இண்டெக்ஸ நான் ட்ரூன்னு மாத்திருவேன். ஓகேவா? தென் நான் எங்க லெஸ் தென் போடுறேன், எங்க லெஸ் தென் ஈக்குவல் டூ n போடுறேன் பாருங்க. ஒவ்வொன்னுக்கும் ஒரு இது இருக்கும். ஓகே. லைக் இஸ் ஃபவுண்டான்னு பார்க்குறேன். சப்போஸ் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா, அதான் ஆன்ஸர் அந்த இண்டெக்ஸ் தான். ஐ நெக்ஸ்ட் ஆன்ஸர் கண்டுபிடிச்ச மாரி பிரேக் பண்ணிடலாம். நமக்கு லூப் அதுக்காக பிரேக் பண்ண தேவையில்ல. ரிட்டர்ன் ஆன்ஸர். ஸோ இட் ஆல்சோ ஒர்க். ஓகே. ஸோ இந்த 2 சொல்யூஷன் புரியுதா? ம். யாருக்காவது இதுல டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? இப்போ மேத்தமேட்டிக்கல் சொல்யூஷன்ஸும் இருக்கு. ஓகே. அத வந்து நீங்க என்னன்னு சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ்ல ஒரு நம்பர் மிஸ் ஆனா எப்படி மேத்தமேட்டிக்கலா ஒரு லைன்ல கண்டுபிடிக்கலாம்ன்னு. அது டூ அட்வான்ஸ் ஃபார் நவ். ஸோ அத நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்ப நான் ஒரே ஒரு கொஸ்டின்ஸ் மட்டும் உங்கள்ட்ட கேட்கிறேன். இப்ப நீங்க ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறீங்க. சும்மா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க மைண்ட் செட் என்னவா இருக்கும்? லைக் இப்போ இந்த ப்ராப்ளம் எடுத்தீங்க. இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணவே உங்க மைண்ட் செட் என்னவா இருக்கும்? லைக் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணியே ஆகணும். இந்த கிரீன் டிக் பார்க்கணும். அது மாரி இருக்குமா? இல்ல வேற ஏதாச்சும் ரேண்டமா மைண்ட்ல தோடிட்டு இருக்குமா உங்களுக்கு? டு சால்வ் தட் ப்ராப்ளம். ஓகே. வேற என்ன உங்களுக்கு தோணும்? ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். நம்ம பிராக்டிஸ் பண்ண மாரி எண்ட் ஆஃப் த டே நம்ம ப்ராப்ளம் சால்வ் தான் பண்ண போறோம். ஓகே. தேர் இஸ் நோ டவுட் இன் தட். பட் உங்க மைண்ட் செட் என்னவா இருக்கும்னா, நான் சால்வ் பண்ண ப்ராப்ளம்லேருந்து நான் என்ன லேர்ன் பண்ணிக்க போறேன் அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? ஏன்னா, நீங்க இப்ப என்ன லேர்ன் பண்றீங்களோ, அதான் ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணுவீங்க. ஜஸ்ட் சால்வ் பண்ணிட்டு அப்படியே கடந்து போயிறாதீங்க. ஓகே. சால்வ் பண்ணி டிக் பார்க்கணும் அந்த மைண்ட் செட்டே இருக்கக்கூடாது. இப்ப நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்கன்னா, அந்த ப்ராப்ளம்லேருந்து என்ன லேர்ன் பண்றீங்கன்னு இருக்கு. ஸோ தட் ஃபியூச்சர்ல சிமிலர் ப்ராப்ளம் இல்ல சிமிலர் ஐடியா வரும்போது, உங்களுக்கு சீக்கிரம் லாஜிக் தோணும். உங்களால சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? சப்போஸ் நீங்க மத்த பெர்சன்ஸ்லாம் நீங்க நல்லா சால்வ் பண்ற பெர்சன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க 10 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க 2 மினிட்ஸ்ல சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஒன் ஆஃப் தி ரீசன் வந்து அவங்க ஆல்ரெடி அந்த மாரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அதனால அவங்க சீக்கிரம் சால்வ் பண்ணிடுறாங்க. ஸோ, இனிமே நீங்க ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போனீங்கன்னா, சால்வ்
பண்ணணும்னு விட, அதுல சால்வ் பண்ண போறதுல நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே. ஐ திங்க் we can move to next problem. இந்த ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, given an integer array ARR, return true if there are 3 consecutive odd number in the array. Otherwise return false. ஒரு அரே குடுத்திருக்காங்க. அந்த அரேல கன்டினியூஸா 3 ஆட் நம்பர்ஸ் இருக்கான்னு கேட்கறாங்க. அப்படி இருந்துச்சுன்னா, ரிட்டர்ன் ட்ரூ பண்ணணும். அப்படி இல்லன்னா, ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணணும். ஸோ, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ட்ட ஒரு அரே இருக்கு. ஓகேவா? என்ட்ட ஒரு அரே இருக்கு. லைக் 2, 4, 1, 3, 8ன்னு பார்க்குறேன். ஓகேவா? இப்ப நான் என்ன செக் பண்ணணும்னா, கன்டினியூஸா 3 நம்பர்ஸ் வந்து ஆடா இருக்கான்னு பார்க்கணும். ம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டேன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த 3 நம்பரும் ஆடா இருக்கான்னு பார்ப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 3 நம்பர். அதுக்கப்புறம் இந்த 3 நம்பர். ஓகேவா? இந்த 3 செட்ல ஏதாச்சும் ஒரு செட்டு வந்து 3மே ஆடா இருந்துச்சுன்னா ட்ரூ. எதுவுமே ஆடா எந்த செட்டுமே நமக்கு ஆடா இல்லன்னா, நம்ம ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நம்பர் ஆடா இல்லைன்னு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? சிம்பிள் மேத்ஸ் கொஸ்டின். ஓகே, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நம்பர் ஆடா, ஈவனா நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ நம்பர் நான் 2 ஆல டிவைட் பண்றேன். ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சுன்னா ஈவன், 1 வந்துச்சுன்னா ஆட். ஓகேவா? that's சிம்பிள் திங். ஓகே. யாஹ்! ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன சொல்றாங்க? ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா அரே இருக்கு. கன்டினியூஸா 3 நம்பர்ஸ் வந்து ஆடா இருக்கா இல்லையான்னு கேட்கறாங்க. ஓகே. ம். ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, ஓகேவா? i பிளஸ் பிளஸ். இப்ப என்னன்னா கரண்ட் நம்பருக்கு நெக்ஸ்ட் நம்பர், அதுக்கு நெக்ஸ்ட் நம்பர். நான் 3 நம்பரும் ஆடா இருக்கான்னு பார்க்கணும். இப்ப என்னன்னா, ஏர் ஆஃப் i mod 2 நாட் ஈக்குவல் டூ 0 இல்ல ஈக்குவல் டூ 1. ஓகே. அண்ட் ஏர் ஆஃப் i plus 1 mod 2 equal to 1 and AR of I plus 2 mod 2 equal to 1 இருக்கும். இப்ப இருந்துச்சுன்னா நான் ரிட்டர்ன் ட்ரூன்னு பண்ணிடலாம். ஓகே. ஸோ இதுல எதுவுமே எனக்கு ட்ரூ ஆகல. எந்த வேல்யூ செட்டும் எனக்கு ட்ரூ ஆகலன்னா, நான் ஃபைனலா ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடலாம். ஓகேவா? நான் லாஜிக் சொன்னேன். லாஜிக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன். 2 பார்ட்ஸ் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அது மெயின் திங். நெக்ஸ்ட்டு கொஸ்டின்லேருந்து நான் லாஜிக் டிரைவ் பண்ணேன். இப்ப லாஜிக்லேருந்து கோடா மாத்துறேன். இந்த 3 பார்ட் இருக்கு. இந்த 3 பார்ட்டும் எனக்கு புரியணும். நான் இதுல டெலிபரேட்டா ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு யாராச்சும் ஃபைண்ட் பண்ண முடியுமா? எனிஒன்? இதுல வந்து ஒரு மைன்யூட் மிஸ்டேக் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா? ம். 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 இங்க வந்து நான் +1, +2ன்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ நான் +1, +2ன்னு போட்டு இங்க n வரைக்கும் நான் இட்டரேட் பண்ணேன்னா, எனக்கு இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் ஆயிரும். ஓகேவா? இப்ப நான் இங்க வந்து ரன் பண்றேன் சும்மா.
எரர்ஸா ரீட் பண்ணுங்க. ஓகே. இப்போ இங்க வந்து அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் எக்செப்ஷன்னு வந்து இருக்கு. இது என்ன ரீசன்னா, நாங்க I+1, I+2 போட்டிருக்கனால. இப்ப நான் கடைசி இண்டெக்ஸ் இந்த நான் 1ல போயிட்டு I+1 கேட்டேன். 3 இண்டெக்ஸ்ல போய் I+1 கேட்டேன்னா இருக்காது. ஸோ அரே அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் அ எக்செப்ஷன் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எங்கேயோ இண்டெக்ஸ ஆ அதிகமா யூஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம். என்கிட்ட 4 எலமெண்ட்ஸ் தான் இருக்கு. நான் 4 தாண்டி யூஸ் பண்ண ட்ரை பண்றேன்னு. இதுல சின்ன ஹேக் இப்ப என்னன்னா, இங்க +1, +2 வரைக்கும் போட்டிருக்கேன். அப்ப நான் இங்க என்னன்னா -2ன்னு போடணும். அப்போ வந்து எனக்கு சேஃபா இருக்கும். இது சிம்பிள் ஹேக். யாஹ்! சரி, ஓகே. இந்த கொஸ்டின நான் வந்து சின்னதா மாடிஃபை பண்றேன். இங்க 3 நம்பர்ஸும் குடுத்துருக்காங்க. நான் 3ன்னு குடுக்காம இங்க கேன்னு ஒரு வேரியபிள் குடுக்குறேன். அப்படி குடுத்தா நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஓகே. ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ கேன்னு குடுக்குறாங்க. அப்ப கே வந்து 4ஆ இருக்கலாம், 5ஆ இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அப்ப எப்படி சால்வ் பண்ணலாம்? டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா? இப்ப என்னன்னா, இங்க 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே. 3க்கு பதிலா கேன்னு ஒண்ணு குடுத்துர்றேன். கே வந்து 4 கன்சிக்யூட்டிவா இருக்கலாம், 5 கன்சிக்யூட்டிவா இருக்கலாம். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் தேர் ஆர் 3 கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்கல்ல, அதாவது கே கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ்ன்னு சொல்லிர்றேன். கேன்னு இன்னொரு நம்பர் வருது. இப்ப நான் 4ன்னு சொன்னேன்னா, 4 நம்பர்ஸ் கன்சிக்யூட்டிவா ஆட் நம்பரா இருக்கணும். 5ன்னு சொன்னா 5 நம்பர் ஆடா இருக்கணும். ஓகேவா? அது இன்புட்க்கு ஏத்த மாரி சேஞ்ச் ஆகும். அப்படி இருந்துச்சா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படி நம்ம கோட சேஞ்ச் பண்ணலாம்? இப்போ எக்ஸாம்பிள் கே இஸ் ஈக்குவல் டூ 2ன்னு இருக்கிறதுக்கு நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஓகேவா? கே இஸ் ஈக்குவல் 2 இப்படி இருந்தா ஒர்க் ஆயிரும். இப்போ கே இஸ் ஈக்குவல் 5ன்னு மாறுது. ஓகேவா? இப்ப நம்ம 3 சால்வ் பண்ணிட்டோம். இப்போ கே இஸ் ஈக்குவல் 5ன்னு மாறுது. அது மாரி சினாரியோக்கு என்ன பண்ணலாம்? எனக்கு வந்து கே வந்து எது வரைக்கும் போகும்ன்னு தெரியாது. ஓகேவா? ஸோ, நான் அதுக்கு இன்னொரு லூப் ரன் பண்ணி நான் கண்டுபிடிச்சுருவேன். அனதர் ஃபார் லூப். யாஹ்! எக்ஸாக்ட்லி. இப்ப என்னன்னா, இன்ட்டு ஜே இஸ் ஈக்குவல் டூ ஐ, ஜே லெஸ் தென் ஐ பிளஸ் கே. கே எலமெண்ட்ஸ்க்கு போகும். ஜே பிளஸ் பிளஸ். ஓகேவா? இப்போ வந்து பூலியன்ஸ் வேலிட் 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? சப்போஸ் இது வந்து நம்ம சம்டைம்ஸ் ரிவர்ஸா செக் பண்ணுவோம். ஓகேவா? நான் இஸ் வேலிட் ட்ரூன்னு வச்சிருக்கேன்னா, இது வந்து என்னவா இருக்குன்னு செக் பண்ணுவோம்னா, லைக் ஈவனா இருக்கான்னு பார்க்குறேன். சப்போஸ் ஈவனா இருந்தா வேலிட் கிடையாது இந்த சீக்வென்ஸ் வந்து. ஃபால்ஸ்ன்னு வச்சுருவேன். ஓகேவா? சப்போஸ் இஸ் வேலிடா இருந்துச்சுன்னா, ரிட்டர்ன் ட்ரூ. ஓகேவா? இதுல ஒரு ஹூக் இருக்கு. லாஸ்ட் டைம் பண்ண மாரி. வைல் லூப் யூஸ் பண்ணலாம். வாட்டெவர் இன்னர் வைல் லூப், ஃபார் லூப் 2மே ஒண்ணு தான்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து லாஸ்ட் டைம் நான் 3 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் சொன்னாங்க. இங்க வந்து கேன்னு இருக்கு. ஸோ நான் இங்க வந்து 3ன்னு சொன்னாங்க -2 பண்ணேன். இப்ப கேன்னு சொன்னாங்கன்னா, கே 4 இருந்துச்சுன்னா லைக் +1 இதுவரைக்கும் பண்ணணும். ஓகே. எனி டவுட்ஸ் இல்ல. ஜஸ்ட் சின்னதா மாடிஃபை பண்ணி மட்டும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? இத நம்ம இன்னும் சிம்பிளா கூட போடலாம். ஓகே. பட் ஜஸ்ட் லேர்னிங்க்காக. இப்போ உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? முடியாதா? ஸோ உங்களால இப்போ கொஞ்சம் கொஞ்சமா லாஜிக் பில்ட் பண்ண முடியுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாம். ம். மேட்ரிக்ஸ் டயகனல் சம்.
ஓகே. Given an square matrix mat, return the sum of the matrix diagonal. Only include the sum of all element of the on the primary diagonal and all the element on the secondary diagonal that are not part of the primary diagonal. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, டயகனல்னா நான் கிராஸா 0,0 இருந்து கிராஸா அதே மாரி இந்த கிராஸ் இது செகண்டரி டயகனல். இது ஃபர்ஸ்ட்டு மெயின் டயகனல். இது செகண்டரி டயகனல். அதில இருக்க நம்பர்ஸ ஆட் பண்ண சொல்றாங்க. ஓகே. ஆட் பண்ணா என்ன ஆகும்? 1 + 5 + 9 15 3 + 7 25. 5 வந்து 2 டயகனல்லயும் வருதா? பட் நம்ம ஒன்ஸ் மட்டும் ஆட் பண்ணணும். ஓகேவா? எப்படி பண்ணலாம்? எனி ஐடியாஸ்? ப்ராப்ளம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். டயகனலா ஆட் பண்ணணும். நம்ம டயகனல மட்டும் எப்படி ட்ராவர்ஸ் பண்ணலாம்? இல்ல அது நம்பர் வந்து டயகனலா இல்லையா? அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? 2 இது இருக்கு. ஃபுல்லா ட்ராவர்ஸ் பண்ணி அந்த நம்பர் வந்து டயகனலா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாம். இல்லனா டயகனல மட்டும் நான் ட்ராவர்ஸ் பண்ணலாம். ட்ராவர்ஸ் பண்ணி அப்படியே ஆட் பண்ணிடலாம். செக்கே தேவையில்ல. ஓகேவா? மெயின் டயகனலா இருக்கும்னா என்ன பண்றது? அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. இப்போ இந்த மெயின் டயகனலா இருக்கிறதுக்கு எல்லாமே இண்டெக்ஸ் என்னன்னு நம்ம செக் பண்ணுங்க. ஓகே. இட்ஸ் ஒன்லி 3 கிராஸ் 3 மேட்ரிக்ஸா? இல்ல. என்ன மேட்ரிக்ஸா வேணா இருக்கலாம். ஓகேவா? லைக் அவங்க 100 இருக்கு. ஓகேவா? ஆனா n கிராஸ் n தான். n கிராஸ் என்னன்னா, ஐ திங்க் n கிராஸ் n மேட்ரிக்ஸ் தான். ஓகே. ஆ லைக் காலமும், ரோவும் ஈக்குவலா இருக்கும் மோஸ்ட்லி. ஓகேவா? இப்ப என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா, மெயின் டயகனல் இருக்கு. இந்த மெயின் டயகனல் இண்டெக்ஸ்லாம் பாருங்களேன். 0, 0, 1, 1, 2, 2. உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ரோ அண்ட் காலம் 2மே ஈக்குவலா இருக்கு. இப்படி ரோவும், காலமும் நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கு. அப்படி இருந்தா நமக்கு இது மெயின் டயகனல்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ, அப்ப அதே மாரி செகண்டரி டயகனலுக்கும் ஏதாச்சும் ஹூக் இருக்குங்களா? இப்போ செகண்டரி டயகனல் பார்த்தீங்கன்னா, 0, 2, 1, 1, 2, 0. எனக்கு என்னன்னா, இது வந்து 0, 0ல வந்து 2மே இன்கிரீஸ் ஆயிட்டே போயிட்டு, இதுல வந்து ரோ வந்து இன்கிரீஸ் ஆகுது. எனக்கு ரோ வந்து இன்கிரீஸ் ஆகுது. காலம் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இது +1 ஆகுது. இது -1 ஆகுது. இதுல வந்து 2மே +1 ஆச்சு. ஓகேவா? ஸோ, இட்ஸ் ஸ்கொயர். ஆல்வேஸ் ஸ்கொயர். ஸோ ஸோ ஃபர்ஸ்ட்டு மெயின் டயகனல் வந்து நான் 0, 0லேருந்து ஆரம்பிச்சு, ஹெச்ஸையும், ஒய்யையும் ஐயும், ஜேவையும் ப்ளஸ் பண்ணிட்டே போவேன். ஸோ, அப்படி பண்ணிட்டே போனேன்னா, எனக்கு மெயின் டயகனல் சம் கிடைச்சிரும். அதே மாரி நான் 0 ஆ 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, 1 ப்ளஸும், இன்னொன்னு மைனஸும் நான் பண்ணிட்டே போனேன்னா, எனக்கு செகண்டரி டயகனல் கிடைச்சிரும். அப்போ அத ஒரு சம் நான் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ம். சம்முன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு மெயின் டயகனல். ஓகே. பிரைமரி டயகனல். இப்போ அதில என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் 0, 0 தான் 2மே ஸ்டார்ட் பண்றேன். 2மே +1 இன்கிரீஸ் ஆச்சு. ஸோ 2மே நான் ப்ளஸ் பண்றேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அந்த நம்பர் எனக்கு கிடைக்கும். அந்த நம்பர டைரக்ட்டா ஆட் பண்ணிடலாம். ஓகே. தென் அதே மாரி செகண்டரி டயகனல். நான் செகண்டரி டயகனல் என்ன எடுத்தேன்னா, ஃபர்ஸ்ட்டு 0 எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 எடுக்கிறேன். 2 வந்து என்னன்னா, லாஸ்ட் காலமோட இண்டெக்ஸ். இப்போ இந்த சைஸ் 3 இருக்கனால 2 எடுக்கிறேன். அப்போ n-1 எடுக்கிறேன். அப்போ சைஸ் 4ஆ இருந்துச்சுன்னா 3 எடுத்திருப்பேன். ஸோ, I என்னமோ 0 தான் ஸ்டார்ட்டிங்கு. ஆனா, j வந்து என்ன எடுக்கிறேன்னா, n-1 எடுப்போம். ஓகேவா? இதுலயும் ஜஸ்ட் I லெஸ் தென் n பண்ணிட்டு, I வந்து என்ன ஆகுது? ப்ளஸ் ப்ளஸ் ஆகுது. j வந்து மைனஸ் மைனஸ் ஆகுது.
ஐ வந்து இங்க பிளஸ் 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 1 பண்றோம். ஜே வந்து -1 பண்றோம். அதே தான் நான் கோட்லயும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். சேம் சம் ஆட் பண்ணிக்க வேண்டியது அந்த மேட்ரிக்ஸ் எடுத்து. ஓகேவா? ஆனா இதுல ஒரு ஹூக் மட்டும் இருக்கு. என்னன்னா, ஆ மேட்ரிக்ஸோட லென்த் வந்து 6ஆ இருந்துச்சுன்னா, நமக்கு ப்ராப்ளம் இல்ல. ப்ராப்ளம் நம்மளுக்கு. ஏன்னா 2 டைம் நம்ம 5 ஆட் பண்ற மாரி இருக்கு. ஸோ, அதுக்கு மட்டும் ஒரே ஒரு செக் மட்டும் நம்ம போட்டு எழுதிக்கலாம். லைக் நாட் ஈக்குவல் 0. நம்ம லாஸ்ட் டைம்ல ஆட், ஈவன் எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தோம். சப்போஸ் ஆடா இருந்துச்சுன்னா ஈக்குவல் டூ 1ஆ இருக்கும். ரைட்டு. இப்ப ஈக்குவல் டூ 1ஆ இருந்துச்சுன்னா, என்ட்ட ஆல்ரெடி ட்வைஸ் வந்து ஆட் ஆயிருச்சு சம்மு. அதே அத வந்து நான் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? எனக்கு மிடில் இது கண்டுபிடிக்கணும். இப்ப எனக்கு 3னா மிடில் என்னன்னா 1. 1 இண்டெக்ஸ். இப்ப 5ஆ இருந்துச்சுன்னா மிடில் வந்து 2ஆ இருந்திருக்கும். ஸோ, எனக்கு என்னன்னா பை 2 பண்ணேன்னா எனக்கு மிடில் கிடைச்சிரும். ஓகேவா? 3/2 வந்து எனக்கு என்னன்னா 1ன்னு வரும். 1.5ன்னு வராது. ஏன்னா இன்டிஜர் டிவிஷன் பண்றோம். ஸோ, அந்த நம்பர் நம்ம ஒன்ஸ் மைனஸ் பண்ணா போதும். அண்ட் ஃபைனலா சம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். எஸ். எஸ். புரியுதா இந்த ப்ராப்ளம் எல்லாருக்கும்? ஜஸ்ட் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட். நம்ம இப்ப என்ன இந்த ப்ராப்ளம்ல என்ன கத்துக்கிட்டேன்னு பாருங்க. நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு பார்க்கல. இந்த ப்ராப்ளம் வந்து என்ன கத்துக்கிட்டேன்னா, பிரைமரி டயகனல் எப்படி இருக்கும்? பிரைமரி டயகனல்னா 0, 0, 1, 1, 2, 2. பிரைமரி டயகனல்ல 2 இண்டெக்ஸும் சேமா இருக்கும். இப்ப செகண்டரி டயகனல் எப்படி இருக்கும்னு நான் பார்க்குறேன்னா, ஆ லைக் அத நான் 2த்தையும் ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க 2 இண்டெக்ஸையும். 0, 2, 1, 1, 2, 0 2த்தையும் ஆட் பண்ணா எனக்கு என்ன வரும்னா 2ன்னு வருது ரைட். எல்லாத்தையும் ஆட் பண்ணா. ஸோ எனக்கு வந்து இப்போ சைஸ் 3னா எனக்கு சைஸ் -1 தான் ஆன்ஸரா வரும். ஓகேவா? இது சிம்பிள் ஃபைண்டிங்ஸ். இந்த ஃபைண்டிங்ஸ் வந்து எனக்கு ஃபியூச்சர்ல கண்டிப்பா யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் ஒரே நேரத்தில படிக்க முடியாது. நம்ம இது மாரி சின்ன சின்னதா ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிச்சுட்டு போம்போது அக்குமுலேட் ஆயி நமக்கு நெறையா இருக்கும். இதுவரைக்கும் புரியுதா எல்லாருக்கும்? லைக் 1, 2, 3, 4 நான் 5த் சம் போடுறோம் இன்னைக்கு. ஐ திங்க் வி கேன் இத வைண்ட் அப் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி. இந்த சம்மோட யாருக்கும் டவுட் இல்லன்னா, நம்ம நெக்ஸ்ட் லெசன் ஆல்ரெடி 1 ஹவர் ஆயிருச்சு. ஸோ ஏதோ ட்ராக் பண்ண விரும்பல. நம்ம லாஸ்ட் சம்மா எடுத்துக்கலாம். கிவன் எ ஃபிக்ஸ்ட் லென்த் நம்ம கொஸ்டின் என்ன ரீட் பண்ணலாம். கிவன் எ ஃபிக்ஸ்ட் லென்த் இன்டிஜர் அரே ARR duplicate each occurrence of 0, shifting the remaining elements to the right. Note that element behind the length of the original element are not written. Do not modify to the input array in place and do not return anything. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு புரியுதா? அவங்க வந்து ஒரு அரே குடுத்துருக்காங்க. அந்த அரேல எப்போலாம் 0 வருதோ டூப்ளிகேட் பண்ணணும். நான் இங்க 0 வந்திருக்கிறதுனால, நான் இன்னும் டூப்ளிகேட் பண்ணிர்றேன். ரிமைனிங் எலமெண்ட்லாம் ஒரு நம்பர் ஷிஃப்ட் பண்ணிர்றேன். நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு. நான் ஷிஃப்ட் பண்றதுனால என்ன ஆகும்னா, லாஸ்ட் நம்பர் வந்து நமக்கு காணாம போயிரும். ஓகேவா? ஸோ, நமக்கு இங்க ப்ராப்ளம் என்னன்னா, 0 வர்றப்ப 0வ டூப்ளிகேட் பண்றோம். டூப்ளிகேட் மட்டும் பண்ண மாட்டோம். டூப்ளிகேட் பண்ணிட்டு மத்த நம்பர்ஸ் ரைட்ல இருக்கிறதெல்லாம் ஒரு இண்டெக்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணிர்றோம். ஸோ, திரும்பி இன்னொரு 0 பார்த்தேன்னா, அதே மாரி நான் டூப்ளிகேட் பண்றேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு நான் ஷிஃப்ட் பண்ணிர்றேன். புரியுதா? ஸோ, நமக்கு வந்து இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு வாய்டுன்னு இருக்கு. அதுக்கு என்ன பேஸ் ரீசன்னா, நான் இந்த சேம் அரேல நான் வந்து மாடிஃபை பண்ணணும். ஸோ தட் அவங்க வந்து அரே வந்து ரெஃபரன்ஸ் தானே. ஸோ நான் இதே அரேல மாடிஃபை பண்ணேன்னா, அவங்க ஆன்சர் கரெக்ட்டா இல்லையான்னு செக் பண்ணிப்பாங்க. நம்ம வந்து புதுசா அரே கிரியேட் பண்ணவும் தேவையில்ல. கொஸ்டின் புரியுதா எல்லாருக்கும்?
கன்சிஸ்டன்ட்டா 5 பேர் ஸ்ட்ரீம் வாட்ச் பண்றீங்க. நைஸ். ஓகே. இப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னா, ஆட் 0 பாப் லாஸ்ட் எலிமெண்ட். பாப் மட்டும் பண்ணக்கூடாது. நம்ம அரேவ வந்து மூவே பண்ணணும். 0 கண்டுபிடிச்ச மாரி வேல்யூ வந்து மூவ் பண்ற மாரி இருக்கு எனக்கு. ஸோ நாட் ஜஸ்ட் பாப், கைண்ட் ஆஃப் ஓகேவா? இப்போ சேம் அரே தான். நான் புதுசா அரே கிரியேட் பண்ணல. பட் எப்படி ஃபில் பண்றது மட்டும் பார்க்குறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு 1 இருக்கும். 1 எதுவும் சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட்டு 0 வருது. 0 வந்தோனே டூப்ளிகேட் பண்ணும். இப்போ டூப்ளிகேட் பண்ணா என்ன ஆகும்னா, 1, 0, 0. 2 இருந்த இடத்துல எனக்கு 0 வந்துருச்சு. அப்போ 2 வந்து எனக்கு நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகணும். 2 நெக்ஸ்ட் பிளேஸ் போனா என்ன ஆகும்? 3 நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போகும். 0, 4, 5. இப்போ லாஸ்ட் நம்பர் என்ன ஆயிரும்னா, ரிமூவ் ஆயிரும். ஓகேவா? லைக்வைஸ் நான் இந்த 0 வந்து டூப்ளிகேட் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த இது டூப்ளிகேட் பண்ண வேலை தான். ஸோ அந்த இத நான் செக் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட்டு நம்ம என்னன்னு பார்க்க 2 0 கிடையாது. 3 நெக்ஸ்ட் இங்க ஒரு 0 இருக்கு. அப்ப அரே எப்படி சேஞ்ச் ஆகும்னா 2, 3, 3 நான் இந்த 0 அப்படி பிளேஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அது டூப்ளிகேட்டா ஒண்ணு போடணும். ஓகேவா? டூப்ளிகேட் பண்ண உடனே 4 பிளேஸ 0 ஆக்குபை பண்ணிருச்சு. ஸோ 4 வந்து ஒரு ஸ்டெப் மூவ் ஆகணும். 4 மூவ் ஆயிரும். 5 வந்து ஷிஃப்ட் பண்ண முடியாது. ஸோ வெளிய போயிரும். ஓகேவா? ஸோ இத கோடிங்கா எப்படி பண்றது? அப்படின்னு இருக்கு. நான் வந்து சேம் அரேல தான் இத எல்லாத்தையும் மாடிஃபை பண்றேன். ஸோ நான் வந்து இந்த இடத்துல 4ன்னு இருந்திருக்கும். இந்த இடத்துல 4ன்னு இருந்திருக்கும். நான் 0ன்னு பிளேஸ் பண்ணா இந்த 4 வந்து மிஸ் ஆயிரும். ஸோ நான் நெக்ஸ்ட் இந்த இடத்துல 4 வைக்க முடியாது. ஸோ இப்ப என்ட்ட வந்து 1, 2, 0, 3, 5ன்னு இருக்கு. நான் இந்த 0 பார்த்த உடனே நான் இங்க 0 ஃபில் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த 3 வந்து மிஸ் ஆயிரும் அரேல இருந்து. அப்ப நான் நெக்ஸ்ட் ஃபில் பண்ண முடியாது. ஸோ நம்ம லாஜிக்கலா கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? பட் புரோகிராமேட்டிக்கலா மாத்தும்போது நமக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இது மாரி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம நாட் ஒன்லி லாஜிக், புரோகிராமேட்டிக்கலா நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னு நம்ம கத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாரி சினாரியோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம்? நான் இப்படி வேல்யூவ சேஞ்ச் பண்ணேன்னா எனக்கு மிஸ் ஆயிரும். மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? டு சே த வேல்யூ இன் டெம்ப். ஓகே. நைஸ் ஒன். ஸோ நம்ம வேல்யூ வந்து டெம்பரரியா வேரியபிள சேவ் பண்ணிட்டு மூவ் பண்ணலாம்னு சொல்றீங்க. ஓகே. யாஹ் தட் ஷுட் வொர்க் ரைட். இத ஃபர்ஸ்ட் சேவ் லைக் வேல்யூவ சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படி பண்ணேன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து மிஸ் ஆகாது. யாஹ் தட்ஸ் குட் ஒன். ஸோ ஜஸ்ட் டேட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். இது அந்த வேல்யூ மிஸ் ஆகுறது மட்டும் இங்க பெரிய பார்ட்டா இருந்துச்சு. ஸோ i i பிளஸ் பிளஸ் இப்போ வந்து கரண்ட் வேல்யூ வந்து 0வான்னு பார்க்குறேன். இப்போ 0வா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 0வா மாற்றணும். அதுக்கப்புறம் இருக்க வேல்யூலாம் நான் ஒவ்வொன்றா மூவ் பண்ணணும். அதான் நம்ம லாஜிக். ஓகேவா? ஸோ நான் ப்ரீவியஸ்னு ஒன்று வச்சுக்கிறேன். ப்ரீவியஸ் வந்து 0 ஏன்னா 0 ஃபில் பண்ண போகிறோம். நான் நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஒவ்வொரு வேல்யூவா நான் வாட் அபவுட் கன்சிக்யூட்டிவ் ஜீரோஸ். இப்போ 0, 0ன்னு இருக்குன்னா அது நம்ம ஒரு இன்புட் கொடுத்து பார்ப்போமே கன்சிக்யூட்டிவ் ஜீரோ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு கன்சிக்யூட்டிவ் ஜீரோஸ் இருந்தால் என்ன ஆகுதுன்னு.
இப்ப நான் எனக்கு 4 ஜீரோஸ் வந்துரும். 2 ஜீரோஸ் இருந்துச்சுன்னா 4 ஜீரோஸ் ஆயிரும் கன்செக்யூட்டிவா இருந்துச்சுன்னா. இப்ப நான் நெக்ஸ்ட் எலமெண்ட்ல இருந்து என்ன பண்ணணும்னா, ஃபில் பண்ணிட்டே போணும். ஓகேவா? லைக் ப்ரீவியஸ் வந்து நான் 0. ஸோ நான் கரண்ட் எலமெண்ட்ட எடுத்து வச்சுக்கிறேன். A5. ஓகேவா? நான் என்ன செய்யணும்னு சொன்னேன், ப்ரீவியஸ் எலமெண்ட்ட இங்க ஃபில் பண்றோம். மூவ் பண்றனால. ஸோ A5 வந்து ப்ரீவியஸ் எலமெண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு கரண்ட் எலமெண்ட்ட நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்றோம். ஓகேவா? ம். திஸ் இஸ் தி கோட். இதுல வந்து ஒரு மைன்யூட் மிஸ்டேக் இருக்கு. அந்த மைன்யூட் மிஸ்டேக் என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா? தட்ஸ் நாட் எ மிஸ்டேக். இதுல இன்னொரு மைன்யூட் மிஸ்டேக் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியுமா? லென்த்து லென்த் வந்து அவ்வளோ ப்ராப்ளம் கிடையாது. லென்த் கரெக்ட்டா தான் இருக்கு. நோ. நான் இப்ப ரன் பண்றேன். உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்கும். இட்ஸ் நாட் த இஷ்யூ. ஸ்டில் வில் செக். ம். இப்ப வந்து பாருங்களேன். எனக்கு இப்ப என்ன வந்திருக்குன்னா, எல்லாமே 0ன்னு ஆயிருச்சு. ஏன்? இப்போ எனக்கு என்ன இஷ்யூ ஆயிருக்குன்னா, நான் இங்க வந்து 1 பார்த்துருவேன். 1 ஃபில் ஆயிரும். 0 பார்த்த உடனே, நான் 2 0 ஃபில் பண்றேன். ஓகேவா? ஸோ, நெக்ஸ்ட் வந்து திரும்பி இந்த 0வ பார்த்துருவேன். அப்போ நெக்ஸ்ட்டும் 0 ஃபில் பண்ணிருவேன். நெக்ஸ்ட்டும் 0 தான் இருக்கும். ஸோ, நான் 0வ டூப்ளிகேட் பண்ணேன்னா, I வந்து 2 இன்கிரிமெண்ட் ஆகணும். 1 தான் இன்கிரிமெண்ட் ஆகுது. ஸோ, நம்ம சப்போஸ் 0 இருந்துச்சுன்னா, ஐய வந்து இன்னொரு வாட்டி இன்கிரிமெண்ட் பண்ணிரும் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம். திஸ் ஒன் ஆஃப் தி இஷ்யூஸ். ம். நீங்க இது மாரி பேப்பர் ரன் பண்ணாச்சும் நீங்க ட்ரை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த இஷ்யூஸ்லாம் நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருவீங்க. ஓகேவா? இது வந்து நம்ம லாஜிக் எல்லாமே கரெக்ட்டு. லாஜிக் எல்லாமே கரெக்ட்டு. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு வந்து இந்த டூப்ளிகேட் பண்ணும்போது 2 இன்டெக்ஸ் ஜம்ப் பண்ணணும். ஓகேவா? டூப்ளிகேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, 2 இன்டெக்ஸ் ஜம்ப் பண்ணணும். ஆனா நம்ம 1 மட்டும் தான் பண்றோம். ஸோ திரும்பி இன்னொரு வாட்டி இன்சைட் 1 அ ஜம்ப் பண்ணா கரெக்ட் ஆயிரும். ஓகே. ஆ சம்மோன் ஆஸ்க்ட் லைக் 2 0 கன்சிக்யூட்டிவா இருந்தா என்ன ஆகும்னு கேட்டீங்க. ரைட்டு. 2 0 இருந்துச்சுன்னா நமக்கு 4 0வா கன்சிக்யூட்டிவா வந்துரும். இப்ப இங்க நான் எனக்கு 4 0 வந்துருச்சு. ரைட். இதுவரைக்கும் எல்லாமே புரியுதா? நான் 5 ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. இதோ வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? இல்ல இன்னொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? ஆல்ரெடி 1 ஹவர் ஆயிருச்சு. ஸோ இதோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்கான்னு மட்டும் கேளுங்க. ரேண்டம் டவுட்ஸ் இருந்தா கூட ஓகே. டவுட்ஸ் இருக்கான்னு கேளுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு வாட்ஸ்அப் லிங்க் குடுத்துருக்கேன். ஓகே. அந்த குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில வந்து டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவேன். நெக்ஸ்ட் செஷன் எப்போ இருக்கும்? அது மாரி ஷேர் பண்றேன். மோஸ்ட்லி நம்ம வந்து லைக் அ நைட் 10:30 அது மாரி தான் மீட்டிங் வைக்கிற மாரி இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ். இல்ல நெறைய டைம் கிடைச்சா வைக்கலாம். ஓகே. எனி டவுட்ஸ்? ஹவ் டூ இம்ப்ரூவ் திஸ்? பிராக்டிஸ் பண்ண தான். இந்த 30 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நீங்களே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. என் ப்ரொஃபைல் நான் ஏதோ உங்க சேட்ல போடுறேன்.
நான் வந்து சாட்ல போடுறேங்கிற மாரி. ஆ. ம். லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் ஆனா, அந்த கோட கன்வெர்ட் பண்ண கஷ்டமா இருக்கு ப்ரோ. அதுக்கு என்ன பண்றது? நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. ஓகே. நான் இங்க வந்து நான் நெறைய இது பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு லூப் ஐட்ரேட் பண்றேன். இது ஒரு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் பண்றேன். ஓகேவா? இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பு. நீங்க வந்து ஸ்டெப் 1 இது. ஓகே. நம்ம காலேஜ்லாம் லாஜிக் அட்வான்ஸ்ட் சர்வீஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆனா, எனக்கு அந்த அந்த கோட ஸ்டெப் கன்வெர்ட் பண்ண கஷ்டமா இருக்கு ப்ரோ. அதுக்கு என்ன பண்றது? ஓகேவா? தென் இது வந்து மூவ் பண்ற லாஜிக். இது வந்து ஸ்டெப் 3. மூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்றோம்? இது வந்து ஸ்டெப் 4. இது உள்ளக்க இருக்கிறத எல்லாமே சேர்த்து ஸ்டெப் 3.1. நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட்டு நீங்க ட்ரை பண்ணி பண்ணுங்க. நீங்களா ஃபர்ஸ்ட்டு பண்ணுங்க. எந்த ஹெல்ப்பும் எடுக்காதீங்க. ஒரு 10, 15 மினிட்ஸ் பார்த்துக்கோங்க. நீங்களா ஆ ஸ்டெப் பை ஸ்டெப் உங்க இத இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஓகே. பிராக்டிஸ் பண்ண பண்ண தான் வரும். தானா வராது. யுவர் ஓகே. யுவர் இன்ட்ரோ ப்ளீஸ். மை இன்ட்ரோ மை நேம் இஸ் ரோஹித். ஓகே. அது தவிர ஐ லவ் டு சால்வ் ப்ராப்ளம்ஸ். தட்ஸ் வை ஐ அம் டீச்சிங் ரைட் நவ். And I'm currently working at Zoho. I'm working at Zoho for past 4 years. Other than that, I don't have anything to say. What order of I want to solve initially? ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. இம்ப்ளிமெண்டேஷன். அது இது ஃபுல்லா அரேஸா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் ப்ராப்ளம் அதுவும் இருக்கும். ப்ரொஃபைல்ல போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஸ்ட்ரிங். அரேஸ்க்கு அப்புறம் ஸ்ட்ரிங் இருக்கும். லைக் இங்க ஸ்ட்ரிங் இருக்கு. இதையும் சால்வ் பண்ணுங்க. நம்ம கண்டிப்பா நெக்ஸ்ட் இதையும் சால்வ் பண்ணுவோம். ஓகே. நம்ம டெய்லியும் ஒரு டார்கெட் வேணா வச்சுக்கலாம். ஓகே. 5 to 10 ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னு. ஒரு வீக்ல ஒரு பிளேலிஸ்ட் முடிச்சுட்டோம்னா, நம்ம நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட்டா மூவ் ஆகிட்டே போலாம். ம். ஓகே. எனி அதர் டவுட்ஸ்? டவுட்ஸ்னா வந்து பண்ணிக்கலாம். குட் நைட். டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. வில் ட்ரை டு ஆன்சர். ப்ளஸ் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டைப்ஸ் ஆஃப் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ல போடுங்க. ட்ரை டு கவர் தட் ஆல்சோ. மோஸ்ட்லி என்னால ஃபுல் டைம் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி நைட் டைம் ஏன்னா ஐ நீட் டு கோ டு ஆஃபீஸ். அங்கே ஒர்க் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என் பர்சனல் ஒர்க் கொஞ்ச நேரம் பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் நைட் டைம் இருக்கனால 10:30க்கு நான் லைவ் ஸ்ட்ரீம் மோஸ்ட்லி நான் 10:30க்கு ஸ்ட்ரீம் பண்ண பார்க்குறேன். லீட் கோட் கான்டெஸ்ட் எப்போ பார்ட்டிசிபேட் பண்ணலாம்? எந்த டாபிக் கவர் பண்ணதுக்கப்புறம் அது பண்ணலாம்? நெக்ஸ்ட் லைவ் எப்போ? மோஸ்ட்லி வீக்கெண்ட் லைவ் இருக்காது. ஸோ வீக்கெண்ட் நான் எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பேன். எங்கேயாச்சும் வெளியே போயிடுவேன். ஸோ சப்போஸ் இருந்துச்சுன்னா நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. நான் மோஸ்ட்லி ஒரு 2, 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நான் அப்டேட் பண்ணுறேன் எப்போ லைவ் இருக்கும்னு. இப்போவே நீங்க லீட் கோட் கான்டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி பண்ணணும்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகேவா? ஸோ இன்னும் நெறைய இம்ப்ளிமெண்டேஷன் ட்ரை பண்ணுங்க. இம்ப்ளிமெண்டேஷன் ஓகே. நெறைய இது சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ப்ளஸ் இப்பவே நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மினிமம் ஒரு ப்ராப்ளம் இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் உங்களால பண்ண முடியும்னா, மினிமம் 1 கண்டிப்பா சால்வ் பண்ணிடலாம். செகண்ட் ஒன் ட்ரை பண்ணுங்க. சால்வ் பண்ண முடியுதா? இல்லையா? அப்படின்னு பாருங்க. ஓகே. ஸோ யாஹ்! மோஸ்ட்லி மினிமம் 1 சால்வ் பண்ணலாம். ஆஃப்டர் லெட்டர் என்ன படிக்கலாம்? இப்போ ஃப்ரீ டைம் நெறையா இருக்கு. லைக் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அத படிக்கலாம். லைக் இப்போ டிஎஸ்ஏ பிடிச்சுச்சுன்னா நல்லா டீப் டைவ் பண்ணுங்க. ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. ரெகுலரா கான்டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க.
2300 ரேட்டிங்ஸ் வரணும். அது மாரி டார்கெட் வச்சுக்கோங்க. 2300 வந்து நாட் ஈஸி. ஓகே. 2000 வரைக்கும் நீங்க ஈஸியா எப்படியாச்சும் வந்துடலாம். 3 ப்ராப்ளம் கன்சிஸ்டன்ட்டா சால்வ் பண்ணிட்டா. இப்போ நீங்க 3 ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா, நீங்க கன்சிஸ்டன்ட்டா மட்டும் இருக்கக்கூடாது. ஃபாஸ்ட்டாவும் சால்வ் பண்ணணும். இது மாரி நெறைய இது இருக்கு. டிசைன் படிங்க. சிஸ்டம் டிசைன். ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து டெப்த்தா படிங்க. லைக் இப்போ கஃப்கா எடுத்தீங்கன்னா, கஃப்கா எப்படி டெப்த்தா ஒர்க் ஆகும். இல்ல போஸ்ட்கிரஸ் எடுத்தீங்கன்னா, போஸ்ட்கிரஸ் எப்படி ஒர்க் ஆகும். ஜாவா எடுத்தீங்கன்னா, ஜாவா எப்படி ஒர்க் ஆகும். அது மாரி டெப்த்தா படிங்க. டிடிஎஸ் டிசிஎஸ் ஆஃபர் வாங்கிட்டேன் டிஜிட்டல் பட் ஜாயினிங் லெட்டர் லேட் ஆகும். டிஎஸ்ஏ டெவலப்மெண்ட் ஆர் டேட்டா இன்ஜினியரிங் சைடு இன்ட்ரெஸ்ட் பட் ஐபி அசைன்மெண்ட் ஜாவா பைத்தான் கை லாங்குவேஜ் மேட்டர் கிடையாது. மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே. நீங்க எந்த லாங்குவேஜ் வேணா படிச்சுக்கலாம். என்ன கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதா தான் மேட்டர்ஸ். ஸோ ட்ரை டு லேர்ன் மோர் கான்செப்ட்ஸ். நான் இப்போ சொன்ன மாதிரி போஸ்ட்கிரஸ் படிங்க, கஃப்கா படிங்க. போஸ்ட்கிரஸாவும் டேட்டாபேஸ், கஃப்கா ஒரு மெசேஜ் கியூ, இல்லைனா ஏடபிள்யூஎஸ் படிங்க. ஒரு கிளவுட் எப்படி ஒர்க் ஆகுது. இது மாதிரி அதெல்லாம் நிறையா கற்றுப்பீங்க நீங்கள். ஓகே. ஒர்க் போன நிறையா கற்றுப்பீங்க. ஸோ இது மாதிரி இதுவும் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. ஐ திங்க் யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரீம் எனிதிங் எல்ஸ் கைஸ்? ஸ்ட்ரீம் எண்ட் பண்ணிடலாம். ஸ்ட்ரீம் ஓகேவா? வாய்ஸ், ப்ரெசன்டேஷன், டெலிவரி எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஓகே. யார் ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி தெரியல. ட்வைஸ் வீக்லி லைவ் ப்ரோ. ட்வைஸ் ட்வைஸ்க்கு மேலேயே நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த வீக்கில் ட்வைஸ் கணக்கு முடிஞ்சிருச்சு. ட்ரை டு டூ ஆல் வீக் டேஸ். ஓகே. 5 டேஸும் நான் ட்ரை பண்ணுறேன். பட் ஐ கான்ட் ப்ராமிஸ். ஓகே. ஏன்னா சப்போஸ் எனக்கு ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஓகே கைஸ். கேன் see you in the stream. Bye. Sure. Voice கொஞ்சம் லோவாக இருக்கு. I try to fix that. Okay. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சேனலை ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப் ஷேர் பண்ணுங்கள். ஓகே. யா. பாய்.